அப்படி கிடையாது. வர வர குறையுதுன்னு நீங்க வேணா சொல்லலாம். அப்ப நாங்க 234 தொகுதியில நின்ன பெர்சன்டேஜ இப்ப நீங்க சொல்றீங்க. 8.33 ஃபர்ஸ்ட் தேர்தல்லயும், அப்புறம் வந்த எம்பி எலெக்ஷன்ல 2009ல வந்து 10.33 வாங்குனது. நாங்க வந்து அனைத்து இப்போ 234லயும் நம்ம அசெம்பிளிக்கு நின்னோம். 40 தொகுதியிலயும் பாராளுமன்றத்துல நின்னோம். அந்த பெர்சன்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க. முதல்ல கம்பேரிசனே ராங். புரியுதுங்களா? 40 தொகுதியில நின்னதையும், 4 தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. 234 தொகுதியில நின்னதையும், அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க. இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பெர்சன்டேஜ் சொல்றீங்க. எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே. ஏன் அது கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க? சோ அது வந்து கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங்ன்னு அப்படி கிடையாது. எங்களுடைய வோட் பேங்க் அப்படிதான் இருக்கு. இன்னும் நீங்க கிளைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க. எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிற்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது.